தஜ்ஜால் அப்படின்னா உலகம் முடிவதுக்கு முன்னாடி வரப்போற ஒருத்தன். இவனை பத்தி தான் முஸ்லிம் மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. உலகம் அழிவதுக்கான 10 பெரிய அடையாளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 2வது முக்கியமான அடையாளமா இருக்கிறது தான் தஜ்ஜாலோட வருகை. இவன் நடுக்கிழக்கு ஆசியாவிலிருந்து வெளிவருவான். ஆனா மெக்கா, மதீனா, சீனாவுல உள்ள தூர்மலை, அல் அக்ஸா மசூதி இங்க எல்லாம் மட்டும் அவனால கைப்பற்ற முடியாது. இதை தவிர்த்து உலகம் முழுக்க அவன் ஆட்சிக்கு வரும். தன்னையே கடவுள்னு சொல்லுவான். எல்லாரும் அவனை தான் வணங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவான். மந்திரவாதி மாதிரி சில வித்தைகள் காட்டுவான். ஒரே ஒரு சாவு போனவனை உயிர்ப்பித்தும் காட்டுவான். அதனால மக்கள் நிறைய பேர் அவன் பக்கம் போயிடுவாங்க. அதுல பெண்களும் இசுபகான் பகுதியில் இருக்கிற யூதர்களும் அதிகமா அவனை பின்பற்றுவாங்க. ஆனா கடைசியில சிரியாவிலிருந்து இறங்கி வர போகிற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இயேசு நபி தான் இஸ்ரேலில் லூத் என்னும் இடத்துல தஜ்ஜால கொல்வாரு. தஜ்ஜால்னு சொல்லுக்கு அரபியில பொய்யன், கண்கட்டு வித்தைகாரன், மூடுபனி போடுபவன் அர்த்தம். மசீகன்னு சொல்லுக்கு பயணம் செய்பவன், தடவி போகிறவன், ஒரு கண் தடவப்பட்ட மாதிரி இருப்பவன் அர்த்தம். அதனாலேயே இவன் மசீக் தஜ்ஜால்னு அழைக்கப்படுறான். உண்மைய பொய்யா காட்டுறான், பொய்ய உண்மையா காட்டுறான். உலகம் முழுக்க சுத்தி வர்றான். ஒரு கண் மாத்திரமே கண்ணாடி மாதிரி சீரா இல்லாம இருக்கும். இதோட உலக முடிவுக்கு முன்னாடி சுமார் 30 பேர் நாங்க தான் இறைவனின் தூதர்கள்னு போய் சொல்லுவாங்க. அவங்களையும் தஜ்ஜால்கள் அப்படின்னு முஸ்லிம் மக்கள் சொல்றாங்க. ஆனா அதுல கடைசியாக வரப்போகிற பெரியவன் தான் மசீக் தஜ்ஜால்.